இல்லை, நான் தெரியாம கேட்குறேன். உங்க ஊர்ல எல்லாம் ஒண்ணுமே கிடையாதா? இங்க இருந்தா எடுக்கணுமா? நம்ம தமிழ்நாடு அரசு வந்து கேரளாவுக்கு இந்த கனிம வளங்களை எடுத்துட்டு போறதுக்கு ஒரு 3 மாசம் வந்துட்டு தடை போட்டிருக்காங்க. அதுக்கு உடனே வந்து கேரளாவோட சீஃப் மினிஸ்டர் வந்துட்டு அதை வந்து தடை பண்ணணும், நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு அதை கொடுக்கணும், கனிம வளங்களை எங்களுக்கு கொடுக்கணும், அந்த லாரிஸ் எல்லாம் நீங்கள் வந்துட்டு அலோவ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு கோரிக்கையில் ஒரு கட்ஸாவே கேட்டிருக்காங்க. நான் கேட்குறேன், உங்கள் ஊரில் வந்துட்டு எதுவுமே கிடையாதா? உங்கள் ஊரில் வந்து மலைகள் கிடையாதா? ஆறுகள் கிடையாதா? மணல் கிடையாதா? என்ன இல்லை, எல்லாமே இருக்குது. அப்புறம் எதுக்கு கன்னியாகுமரியில் இருக்கிற அந்த கொஞ்ச நஞ்ச கனிம வளங்களை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க? உங்களோட ஸ்டேட் மட்டும் வந்துட்டு கரெக்டாக நல்லா இருக்கணும், அப்படி தானே? உங்களோட ஸ்டேட் வந்துட்டு எல்லா பலத்தோட எல்லா பலன்களோட இருக்கணும். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த எங்கெங்கே மலைகள் இருக்கோ, குறிப்பாக கன்னியாகுமரியில் இருக்கிற மலைகளை, ஆறுகளில் இருக்கிற அந்த மணல்களை வந்துட்டு நீங்கள் எடுத்துப்பீங்க. உங்களோட தேவைக்கு எடுத்துகிட்டு உங்களோட ஸ்டேட் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எங்களோடது வந்துட்டு இப்போ எங்களது பிரித்து பேசுறது எனக்கு பிடிக்கல தான், ஆனால் அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஏற்படுதுல்ல. ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே போயிட்டு ஒரு சுடுகாடு மாதிரி ஆகணும். அதை வந்துட்டு நீங்கள் பார்த்தா சந்தோஷப்படுவீங்களா? நான் கேட்குறேன். நான் ஒரு கிளிப் ஆட் பண்ணுறேன், இதை பாருங்கள். இதில் வந்துட்டு எவ்வளோ அந்த மலைகளோட வளமும் அது கீழே இருக்கிற அந்த அக்ரிகல்ச்சரல் அந்த ஃபெசிலிட்டிஸும் எப்படி இருக்குது, அந்த மலைகள் இருக்கனால தான் வந்து கீழே இருக்கிற அந்த அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸே வந்துட்டு செழிப்பாக இருக்குது, இந்த ஊரே அதனால செழிப்பாக இருக்குது. இப்போ இது வந்து உங்களுக்கு வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வந்து இருக்கக்கூடாது, இவங்க ஊர்லேயே இருக்கக்கூடாது, நம்ம ஊரில் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சுயநலமாக இருக்கீங்களா? இல்லை, நான் கேட்குறேன். ஆக்சுவலாக நான் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்துட்டு இந்த கன்னியாகுமரி மாவட்டம், சரியா? நான் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷமாக இந்த ஊரை நான் பார்த்துட்டு இருக்கேன். முன்னாடியெல்லாம் வந்துட்டு கரெக்டாக இருக்கும், கரெக்டான சூழ்நிலையெல்லாம் மழை பெய்யும், கரெக்டான சூழ்நிலை வெயில் அடிக்கும், கரெக்டாக இருந்துச்சு அந்த சூழ்நிலை. அந்த வானிலையோட சூழ்நிலை வந்து கரெக்டாக இருந்துச்சு. இப்போ வந்துட்டு எப்போ மழை பெய்யுது, எப்போ வந்து நமக்கு வெயில் அடிக்குது, திடீர்னு வெயில் அடிக்குது, மழையே வரமாட்டேங்குது. சில நேரம் இந்த வானிலை வந்து டோட்டலாக மாறுது. எவ்வளோ செழிப்பாக இருந்துச்சோ அது ஆட்டோமேட்டிக்காக ஆப்போசிட்டாக மாறிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்ன? நீங்கள் வந்து முக்கால்வாசி நீங்கள் பிடுங்கிட்டு போகிறீங்களா? அப்படி என்ன உங்களுக்கு அதில் ஆதாயம்னு தெரியல. இல்லை இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த குறிப்பிட்ட அந்த பார்டர் சைடில் இருக்கிற இடங்களை வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கலன்ற ஒரு காண்டா, இல்லை அதை எப்படியாவது அழிச்சிடணும், நம்ம இதுதான் கரெக்டாக இருக்கணும், நம்ம ஸ்டேட் தான் கரெக்டாக இருக்கணுன்றதா எனக்கு அந்த அரசியல் புரியல. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு முதலமைச்சர் வந்துட்டு இது 3 மாச தடை போட்டிருக்காங்க. இது வந்து நீடிக்கணும். இது வந்துட்டு ஒரு ப்ராப்பராக ஒரு கட்டமைப்பு இருக்கணும். இது வந்து நிரந்தரமாக வந்துட்டு இங்கேருந்து கனிம வளங்கள் வந்து சுரண்டுறது வந்துட்டு முற்றிலும் தவிர்க்கப்படணும். ஊர் மேலே இருக்கிற அக்கறை இருக்கிறவங்க வந்துட்டு கண்டிப்பாக அதை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு பகிருங்க. ஏன்னா இதனால ஒரு சின்ன மாற்றம் நடந்தால் கூட நம்ம எல்லாருக்குமே நல்லது தானே.